இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாங்களே, போகணும்ல? ஆமா போகணும் தான். என்னடி ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றே, போகணும் தானே இந்த இலு இருக்கிறவ. அவரு தான் வேலை இருக்குதுன்ட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. நான் என்ன பண்றது? இவர் மாசமா இருக்க நேரத்துல எப்பெல்லாம் டாக்டர் கூப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் போய் தான் ஆகணும். செக்கப் பண்ணணும், மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க. மாசம் ஆக ஆக மாத்திரை மருந்து மாறும், உடம்பு வாகு மாறும். அது அதுக்கு போய் பார்த்து செஞ்சா தானடி எல்லாம் நடக்கும். நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்கணும்ல. குழந்தை பெற்றுக்கணும்னா அது எனக்கு மட்டும் தானா? ஏன் அவருக்கு இல்லையா? அவரு தான் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆம்பளைங்களுக்கு என்னடி தெரியும் அவங்களுக்கு? நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லணும் வைக்கணும். வேணா உன் மாப்பிள்ளைட்டு சொல்ல. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. மாப்பிள்ளை மாப்பிள்ளை, எத்தனை பாத்திரம் வாங்கணும்? இப்போ மொத்தமாக சுற்றியும் பார்த்தேன்னு வையே, ஒரு 500 வீடு இருக்குது. புரியுதா? 500 வீட்டுக்கும் நம்ம பாத்திரம் கொடுக்கணும். ஒரு வீடு விடாமல் மொத்த வீட்டுக்கும் கொடுக்கணும். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? 500 வீடு இருக்குன்றீங்க, அத்தனை பேர் என்ன நமக்கா போடுறாங்க? ஆள் ஆளுக்கு மாற்றி போடுவானுங்க. மொத்த பேத்துக்கு கொடுக்க முடியுமா? நமக்கு நம்பிக்கை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்போம். மொத்த பேத்துக்குள்ள செலவு பண்ண முடியாது. 1 ரூபாயா 2 ரூபாயா? எது இதுலலாம் கணக்கு போடணும்னு இருக்கு தங்கம். இறக்கிற கேனு தான் ஊறும் அப்படின்னு சொல்ற. அப்ப இறைச்சா தானே எல்லாம் கிடைக்கும். எதுவுமே பண்ணாம எல்லாம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? ஏங்க அதுக்குன்னு நமக்கு ஓட்டு போடுறவங்க இல்ல யாரும், அவங்களுக்கு கொடுத்தா மட்டும் போதாதா? மொத்த வீட்டுக்கும் 500 பாத்திரம். 1 2 இவரு நம்ம ஊர்க்காரங்களை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி பாத்திரம் பண்டம் பண்ணன்னு கொடுத்தோன்னு வையே, நம்ம பக்கம் ஓட்டு போட்டுருவாங்க. அதுவும் இல்லாம அவங்கிட்ட எல்லாம் வசதியும் இல்லை. அவனே இருக்கிறதுக்கு வீடு இல்லாம குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் நமக்காக போட்டி போட்டுட்டுலாம் இதெல்லாம் எதுவும் செய்யவும் மாட்டான். இதெல்லாம் அவனால தரவும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, தலைவர் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு வைக்கிறாரு, இவருக்கே போடுவோன்னு அத்தனை வீட்லேயும் போடுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு வீட்டில் 3 ஓட்டு, ஒரு வீட்டில் 2 ஓட்டு, ஒரு வீட்டில் 3 4 ஓட்டு அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் ஓட்டு மாறி மாறி இருக்குது. சரியா? அப்படின்னும் போது ஒருத்தர் விடாம எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது வீட்டுக்கு 2 பேர்னு போட்டா கூட மொத்தம் இது நமக்கு வந்துருமில்ல. சரியாதான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? என்ன சாத்தியம் ஆகாது? பொருளை வாங்கி எப்படிங்க கொடுக்கறது? பார்த்தா யாரும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல கேள்வி சொல்லிட மாட்டாங்களா? எதுக்கு சொல்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ராத்திரி தூங்குற நேரத்தில் ஆள் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாத்திரம் கொடுத்துருவோம். அப்படி இல்லையா 10 பேரை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பிவிடுவோம். அத்தனை பேத்துக்கும் நம்ம வீட்டில் வச்சு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொருத்தருக்குன்னு பாத்திரத்தை கொடுத்து அனுப்பிடுவோம். என்ன சொல்ற? ஆமா, இதுக்கோசரம் வருவாங்களா நம்ம ஊருக்காரங்க? ஆட நீங்க வேற, ஒவ்வொருத்தன் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு வந்து 2 3 பேர் வந்து பாத்திரத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. தெரியுதுல்ல, வீடு வீடா கொடுத்தோம்னா தான் அந்தந்த வீட்டுக்கு நேரம் டிக்கு பண்ணிட்டே வந்தோம்னா தான் கரெக்டா சரிப்பட்டு வரும். ஓ ஆண்டவனே, இப்போ எம்பிட்டு பணம் எடுத்துட்டு வர? 50,000 ரூபாய் எடுத்துட்டு வரேன். 50,000 ரூபாய் எந்த மூளைக்கு காணும்? சரியா? போய் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து எடுத்துட்டு வா. இல்ல போறது நல்ல குவாலிட்டியான பாத்திரத்தை வாங்கி கொடுக்கணும். மட்டமான பாத்திரத்தை வாங்கி கொடுத்தா என்ன சொல்லுவானுங்க? இந்த பாரு, மட்டமான பாத்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போடணுமா ஓட்டு அப்படின்னு இப்படியும் மாத்தி பேசுவாங்க. வாங்கி கொடுக்கறதா வாங்கி கொடுக்கணும். நல்ல ஹெவியா நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கி கொடுக்கணும். எங்க சும்மா உனக்கு கடமைக்கு வாங்கி கொடுத்தா போதாதா? என்னடி பைத்தியக்காரி மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க? சொன்னா சொல்றத மட்டும் கேளு. இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு அண்டா குண்டா வாங்குறேன்னா காலத்துக்கும் அது நிலைச்சு நிக்கணும்ன்ற மாதிரியான குவாலிட்டியான பொருளா தானே பார்த்து வாங்குற. அப்படி கொடுக்கும்போது நம்ம குவாலிட்டியா நல்ல தரமான பொருளா பார்த்து கொடுத்தோம்னா பரவாயில்ல, அவர் நல்ல பொருளா தான் கொடுக்குறாருன்னு நினைச்சு அவங்களும் நினைச்சு பார்ப்பாங்கல்ல. காலத்துக்கும் இந்த பொருள் அவங்க வீட்டுல நினைச்சு நிக்கும்ல. ஓ, எனக்கு என்னமோ காசை கரியாக்குற மாதிரி தான் தோணுது. வாயில எதுவும் சொல்லாத தெய்வமே. போய் எடுத்துட்டு வா. காசை இறக்கிறதுக்கு கஷ்டப்படாத, சம்பாரிச்சுக்கலாம். விட்டா அது ஒரு வருஷத்துல சம்பாரிச்சுக்கலாம். ஐயோ, 10 ரூபா சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஊருக்கே அழிக்கணும்ன்றாரே. அரவிந்த் வாப்பா சாப்பிடுவான். எனக்கு பசி இல்ல. இங்க பாரு, பசி இல்லைன்னு சொல்லக்கூடாது, வா வந்து சாப்பிடு. முதல்ல தாங்க ஒரு இட்லி போட்டு கொடுத்தேன், அவன் சாப்பிட்டான். நீங்க சாப்பிடுங்க. ஒண்ணு சாப்பிட்டா எப்படி வயிற்று காணும்? வளர்ற புள்ள நல்லா சாப்பிடணும்னு சொல்லி இருக்கேன்ல. பாரு, எலும்பும் தோலுமா தான் இருக்க. ஏங்க அவன் அப்படியே அப்படிதாங்க, இட்லினாலே அவனுக்கு இறங்காது. ஏமா, பையனுக்கு இட்லி பிடிக்காதுன்னா இட்லிக்கு இல்லைன்னா தோசை எதுவும் ஊத்தி கொடுக்கலாம், இல்ல ஊத்தாப்பா முட்டை தோசைன்னு ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுக்க வேண்டியதானே பையனுக்கு. ஐயோ இல்ல மாமா,
அவன் எதுவுமே வேணான்ட்டான். பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு நம்ம விட்டோம்னா எப்படி? உடம்புல அப்புறம் எப்படி பலம் இருக்கும்? சரிங்க. டேய் தோசை ஊற்றி தரவா? வேண்டாம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம், பசியே எடுக்கல. என்ன பண்ண சொல்றீங்க? பசியே எடுக்கலன்றான். விளையாடுற மூட்ல இருக்கிறதுனால சோறு இறங்க மாட்டேங்குது. அப்புறமேட்டுக்கு பசி வந்தோடனே சாப்பிடணும், சரியா? சரிங்கப்பா. அப்புறம் இது அக்காலாம் எங்க வந்தாங்க, என்ன இதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லைங்க, காலையில் கிளம்பும் போது ஃபோன் அடித்தாங்க, அப்புறமேட்டுக்கு இன்னும் கேட்கல. ஃபோன் பண்ணுங்க, முதல்ல ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கேளுங்க. ஏன்னா தனியா ஒத்தையில வராங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயமா இருக்குல்ல. அதுவும் இல்லாம நம்மள நம்பி மச்சான் விடுறாரு, நம்ம தான் பார்த்துக்கினே எல்லாம் பண்ணணும். வந்துட்டாங்க என்னன்னா நான் வண்டி எடுத்துட்டு போவேன், அதுக்காக தான் சொல்றேன். சரிங்க, இந்த ஃபோன் பண்ணுறேன். தங்கம், அங்கே உள்ள அம்மா ஃபோனு சார்ஜ் போட்டிருக்கேன், அப்படியே எடுத்துட்டு வரியாடி? சரிங்கம்மா. என்ன நம்ம இங்கே ஊருக்கு போகிறோமா இல்லை எங்க? அண்ணி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் ஒரு எட்டு பார்ப்போம், டிசி எதுவும் வாங்க முடியுமா என்னன்னு. ஏன்னா இப்போ தானே 3 மணி ஆகுது, எப்படியோ 5 மணி வரைக்குமாவது ஸ்கூல் திறந்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டோன்னு வைங்களே, ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம். இருந்தால் இன்றைக்கே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம், இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் இருந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதாங்க நீ. ஓ சரி சரி, இருந்து பொறுமையாகவே வாங்கிட்டு போவோம். ஆள் அவசரப்பட்டு வாங்கிட்டு பின்னாடி அது வாங்கலை இது வாங்கலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒடியார மாதிரி இருக்கும். இல்லைங்க நீ, ஸ்கூலில் டீச்சருக்கு ஃபோன் போட்டு கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி ஊர் காலி பண்ணுறோங்க, அதனால் நாங்கள் இப்போ வெளியில் தான் இருக்கோம். இப்படி பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் சேர்க்கணும் வைக்கணும், அங்கே குரூப்புக்கு இது கிடைக்காது, அதனால் பிள்ளையோட டிசி எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரிங்க நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க. ஓ சரி சரி. யார் ஃபோனில்? அமுதாதான் நீ ஃபோன் பண்ணுறா? ஹலோ அண்ணி, எங்கே நீ இருக்கீங்க? எங்கே வந்துட்டுருக்கீங்க? அவ்வளோதாம்மா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்து 1/2 மணி நேரத்தில் இறங்கிடுவோம்மா. ஓ அப்படிங்களா நீ? அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நம்ம ஊருக்கே பஸ்ஸு இருக்கும்ல, அதுலேயே வந்துடுங்க. சரி அமுதா, இந்த ஸ்கூலுக்கு போய் ஒரு எட்டு இன்னைக்கு டிசி வாங்க முடியுமா என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறி வந்துடுறோம், சரியா? கண்டிப்பாக வந்துட்டு தான் போவேன், வராமலாம் இல்லை, சரியா? ஓ சரிங்க நீ, வெளியே எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? இங்கே சாப்பாடெல்லாம் எல்லாம் ஆக்கி ரெடியாக வச்சுருக்கேன், வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். வெளியே சாப்பிட வேணாம் சொல்லிட்டேன், ஆக்கி வச்சதெல்லாம் அப்புறம் வெளியே கொட்டுறமே ஆகிடும், வீட்டில் சாப்பிட்டுக்குவோம். போய் பார்த்துட்டு ஃபோன் போடுங்க, நான் இவரை அங்கே அனுப்பி வைக்கிறேன். ஸ்கூலில் பார்த்துட்டு அங்கேயுமா பஸ் ஏறி வந்துடுறேம்மா. தம்பி அங்கே இங்கேயும் அலைய வைக்க வேணாம், அங்கேயே இருக்கட்டும். நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம், நீ அங்கே வேணால் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிவிடு. சரிங்க நீ, பார்த்து பத்திரமா வாங்க. சரிங்க, பார்த்து வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் கம்முன்னு வந்தால் மட்டும் போதும். அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு. வாங்க, வந்துட்டு கூப்பிடுங்க. என்னவாம்மா, என்ன சொன்னாங்க? அண்ணி தான் திண்டுக்கல் பக்கம் வந்துட்டாங்களாம்மா, அதான் ஸ்கூலுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நான் அப்படியே வந்துடுறேம்மா, வீட்டுக்கு தான் வரேன், நீங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே மட்டும் தம்பி அனுப்பிவிடு, அவ்வளோ தூரத்துக்குலாம் வேணான்றாங்க. அதான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்க போகிறோம், இப்போ எதுக்கு அங்கே சும்மா? இல்லைங்க, சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்க. சரி, வந்தோடனே ஃபோன் போட சொல்லு, டக்குன்னு போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். டேய் தம்பி, வந்தோடனே அந்த பிள்ளைங்க சுடுது நீ காலில் ஊற்றிக்கிட்டு வருதுங்கடா, வந்தோடனே கிளம்பணும்னு. நாளைக்கு இருக்குதுங்களா இல்லை அப்படியே டிசியை வாங்கிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. போய் கறி எது எடுத்துட்டு வா, அவங்களுக்கு ஆக்கிறதுக்கு. பாவம் பசியோடு வருங்க பிள்ளைங்க. அதுவும் இல்லாமல் புள்ள அம்புட்டு மார்க் எடுத்திருக்கு, நம்ம இதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கணும்ல. சரிங்கப்பா, நானுமே யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், வரும்போது வாங்கிட்டு வருவோன்னு பார்த்தேன். கூட்டிகிட்டு வரும்போது ஆக்கிறதெல்லாம் வேலை எடுத்த வேலை. இப்போ போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மருமம் ஆக்கி வைக்க போகுது, வந்தோடனே அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வந்து அதை ஆக்கி அதை கழுவி செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ள ஒரு நேரம் ஆகி போயிடும். சரிங்கப்பா, நான் தான் சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன். எம்மாடி அமுதா, என்னென்ன வேணும்னு எல்லாம் எழுதி கொடுமா, தம்பி வாங்கிட்டு வரட்டும். சரிங்க மாமா. என்னவாமா, எங்கே வந்திருக்கீங்க அண்ணி? அவரை அனுப்பி விடுறதுக்கு கூட்டிகிட்டு வரதுக்குன்னு சொல்லி ஃபோன் அடித்தா. பரவாயில்ல, இந்த பிள்ளை நல்லா பார்க்க வைக்கணும் எல்லாமே பண்ணுது. அந்த குரங்குக்கு இந்த பிள்ளை பரவாயில்ல. ஆமாம் அண்ணி, அமுதாலாம் நல்ல பிள்ளை தான். அவன் என்ன அந்த கல்யாண விஷயத்துல தான் தப்பு பண்ணிட்டானே தவிர மற்றபடி எனக்கா இருக்கட்டும் சரி, இவருக்கா இருக்கட்டும் சரி, நாங்கள் நல்லா இருக்கணும்னு எப்பயும் யோசிக்கிற பிள்ளை. கல்யாணம் பண்ணி போனாலுமே நாங்கள் எங்கிட்டாவது அந்த வழியில் போகிறோம் வரேன்னு வைங்க, வெளியே வந்து ஓடி வந்து பாப்பா, வரேன் பின்னாடியே வந்து பாப்பா, எல்லாம் பண்ணுவா. இவன் புருஷன் தான் ரொம்ப மோசமானவன். ஆமா நீ, அந்த பையலை கட்டிக்கிட்டு ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சுட்டா.
ஆனா இப்ப கட்ட பையன் பரவாயில்ல, ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையனா இருக்கான். சரி சரி. இப்ப கூட பாருங்க, அந்த தம்பி தான் போன் போட்டு எல்லாம் பேசி வையன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. கூட்டிட்டு வரணும், எங்க இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேளுன்னு. ஓ சரி சரி சரி. ஏங்கத்த என்னாச்சு, ஏன் கூப்பிட்டீங்க? தம்பி, பிள்ளைக்கு இன்னைக்கு செக்கப்புக்கு வர சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்கப்பா. அத்தை, எனக்கு தோட்டத்தில் வேற வேலை இருக்கு. அதுவும் இல்லாமல் அப்பா அம்மா வேற எலெக்ஷனுக்குனால அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னால் இப்போ போக முடியாது. நீங்கள் எதுவும் போயிட்டு வந்துடலாம்ல? என்ன மாப்பிள்ள, போன தடவை ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்ன ஏதுன்னு கேட்க முடியல, வைக்க முடியல. நீங்க போனீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியே என்ன ஏதுன்னு கேட்டு வராவரியா பேசிட்டு வருவீங்க. நான் என்னத்தங்க போய் பேச போறேன்? இல்லைங்கத்த, வேலை நேரத்தில் விட்டுட்டு போனால் அது வேற அம்மா கத்துவாங்க. மாப்பிள்ள, வேலை இருக்கதாங்க செய்யும். அதுக்குன்னு மாசமா இருக்க பிள்ளைய நீங்க கூட்டிட்டு போய் பார்க்கறது வைக்கிறது இல்லையா? அதுவும் இல்லாம இப்ப நான் கூட்டிட்டு போனா நான் என்ன வண்டியா வச்சிருக்கேன் பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு வாரத்துக்கு? பஸ்ஸில் தான் கூட்டிக்கிட்டு போகணும். மாசமா இருக்க பிள்ளைய, புள்ளத்தாச்சி பிள்ளைய நான் பஸ்ஸில் ஏறி இறக்கி கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியுங்களா? இல்லைங்கத்த, வேலை இருக்குன்னு பார்த்தேன். மாப்பிள்ள, செத்தாலும் வேலை இருக்கதான் மாப்பிள்ள செய்யும். அதுக்குன்னு வேலை இல்லாம என்னைக்கு இருந்திருக்குது? உங்களோட வாரிசு மாப்பிள்ள, இந்த குடும்பத்தோட வாரிசு. அது நல்லபடியா பெத்தெடுக்கிறதுன்றது உங்களுக்கும் பொறுப்பு இல்லையா? சொல்லுங்க பாப்போம். உங்க புள்ள வேற யாரு? இன்னைக்கு செய்யற வேலை நாளைக்கு என்ன உங்க கூடயே வரப்போகுது? ஆனா உங்க குழந்தை நாளைக்கு உங்க கூட வரும், எல்லாமே பண்ணும். வேலையை தூக்கி வீசுங்க மாப்பிள்ள. நீங்க புள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சரிங்கத்த. டேய் சாமி. அம்மா சொல்லுங்கம்மா. டேய், நானும் உங்க அப்பாவும் எலெக்ஷனுக்கு வீட்டுக்கு வீடு பாத்திரம் எல்லாம் கொடுக்கணும்ல, அதனால பாத்திரம் வாங்க போறோம். நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு, சரியா? பாத்திரம்லாம் பார்த்துட்டு சொல்றோம். பாத்திர கடை வீதிக்கு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வந்துரு. சரிங்கம்மா, வந்துடுறேன். டேய், அதுவும் இல்லாமல் இந்த பாத்திரம்லாம் பத்திரமா கொண்டு போய் வைக்கணும். கொஞ்சம் வெளியே சிக்கணுச்சுனாலும் பிரச்சனையாகி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு வந்துரு, சரியா? அதை விட்டுட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இழுக்கு இழுக்குன்னு வேலையை பார்க்காத. கூப்பின்னு டேய், என் மூஞ்ச பார்த்தா ஹோலி கொண்டாடின மாதிரியாடா இருக்கு. போடா. ஐயோ அம்மா, நேத்து இந்த வேலையை பார்த்து விட்டது அந்த வர்கீஸோட அப்பே அந்த மாடசாமி தான்டா. மாடசாமி அம்மா. என்னடாச்சு? நேத்து என்னைய வாடா வாடான்னு வந்து பார்த்தா ஒருத்தனே ஆளக்கான. நீ மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு இந்த பக்கம் உனக்கு அந்த பக்கமா இருக்கும். என்ன மாத்தி சொல்ற? அடே காவியா எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. சரி பார்க்க போமே, வந்துட்டாளேன்னு சொல்லி அவள் வீட்டுக்கிட்ட நோட்டம் விட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேடா. சரி சும்மா நின்னா அவங்க அப்பங்கிது எங்கேயாவது இருந்து வந்து இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்தி போடுவான். நம்ம வர்கீஸை பார்க்குற மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அப்படியே தான் அந்த ஆளுக்கிட்ட மாட்டினா, நான் உன்னைய பார்க்க வந்தேன் இல்லை உன் பிள்ளைய பார்க்க வந்தேன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வந்தேன்னு சொல்லி மாற்றி பேசிடுவோன்னு பார்த்தா அந்த ஆள் அந்த பக்கம் வரலை. அதுக்கு பதிலாக அந்த வர்கீஸோட அப்பன் வந்து நல்லா கொதிக்க இருந்த உலை தண்ணியை எடுத்து அப்படியே 2 பேத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டான்டா. அங்க பண்ணின வேலை தான் இந்த பக்கம். அடே, இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கேன்றேன். இப்போ கூட உனக்கு வருத்தம் இல்லை. உனக்கு இப்படி ஆகலன்னு தான் வருத்தமாடா. அடே, உன்னையவாது பாத்துக்கிறதுக்கு உங்க அம்மா இருக்கு, என்னையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா என்ன போட்டு தள்ளிட்டு போயிருண்டா. இப்ப கூட பாரு, ஒரு ஐஸ் வண்டி போலிச்சு, ஒரு ஐஸ் வாங்கி கொடுன்னு வாங்கி தருவனான்றுச்சு. வெளியே வேலைக்கு போனா ஏதோ ஒரு 10 சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த கடையை எவன் பாப்பான் வைப்பான் அப்படின்னுது. சரி கடையில தானே இருக்கிறோம், சரி ஒரு 10 ரூபா 5 ரூபா நம்ம செலவு பண்ணா கூட ஏன்டா காசு என்ன மரத்துலயா கொட்டுது? 1 ரூபா சம்பாதிக்க அம்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நீ எடுத்து செலவு பண்றியா அப்படின்னு வண்டையா பேசுறாமா அப்பி. அதனாலதான் ஐஸ் வாங்கி தின்னுபிட்டு குடுன்னு ஓடி வந்தேன். உன் நிலமை உனக்கு, என் நிலமை எனக்கு.
சரி விடுறா மாப்பி, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணப்பா. கடைசியில வாழ பாக்கியே இல்லையா? நான் எங்கே பார்த்தேன்? அதான் அந்த ஆள் மொத்த வேலையும் பார்த்து விட்டானே, இதுக்கப்புறம் எங்கே போய் பார்க்கறது? அப்ப மண்ணில விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்ற கதை தான் ஏமாப்பி. அட போடா. இந்த பிள்ளைங்க இல்லாதது வீடே விரிச்சோடி போய் கிடக்குதுங்க. அங்கங்க பிள்ளைங்க இருக்குங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு கிடக்குங்க. லகோதிபான்னு எப்பயும் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க இல்லாமல் வீடே ஏதோ மழை பெஞ்சு வந்த கணக்கா அமைதியாக இருக்குங்க. சங்கட்டமாக இருக்குது பிள்ளைங்க இல்லைனோனையும். என்ன பண்றது? அப்புறம் பிள்ளைங்க ஒரு விஷயத்துக்காக போயிருக்குதுங்க, இருந்து முடிச்சுட்டு வரட்டும். அதுவும் இல்லாம சொந்தம் பந்தனி யார் வீட்டுக்கு நீ போவுங்க வருங்க, எல்லாம் முடிச்சு இருந்துட்டு வரட்டுமே. இப்ப என்ன அதுக்குன்னு இல்லைங்க, ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்குங்க. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்களே. ஆள் இல்லாமல் தான் ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்குது. எனக்குமே அப்படித்தான் இருக்குது. என்ன பண்றது? அதுகளும் போய் பொழப்புத்தனத்தை பார்க்கணுமே, பார்த்துட்டு வரட்டும். சரி, ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்யறது? நாம என்ன ஒரு 5 பேர் தானே இருக்கோம். ஏதோ ஒரு சப்பாத்தி எதுவும் போடுறியா? என்கிட்டங்க போய் சப்பாத்தியை போடுறது. சரி, அப்ப இட்லியே ஊத்திரு, வேற என்ன பண்றது? சரிங்க. அடே, நடந்து எங்கடா போற? அடே, எங்க போறான் அந்த பையன்? அவ தூங்கிட்டு இருக்கா. சரி, இவன் அப்படியே இறங்கினா சரி எங்கிட்டு போறான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு போறானே. அடங்கொய்யால அவங்க அப்பா கிட்ட போறானா? அடே நீ அடா கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியாடா? என்னடா இவன் என்னடா அப்பி இப்பின்னு இருக்கான்? அடே என்னடா அவன் பையன் என்னமோ கேட்கறான், என்னன்னு கேளுடா. அம்மா, சின்ன பொண்ணு மாத்திரை எப்படி தூங்கிட்டா, நானும் அப்படியே தூங்கிட்டேன். இந்த பையன் அப்படியே என் மேலே ஏறி இறங்கி வாரான். எங்கடா போறான்னு பார்த்தா இந்த உன்கிட்ட வந்து தான் அப்பி அப்பின்னு இருக்கான். ஐயா ஐயா ஐயா, அப்பி அப்பிறதுக்கு இதுக்கு தான் அப்பி அப்பி போட்டுக்கிட்டு இருந்தியா நீ? ஏம்மா, நான் கூட என் பையன் எதுக்குடா அங்கேருந்து வாரான்னு பார்த்தேன். விவரம் மொத்தமாக இருக்கான். அங்கேருந்து வந்து உன்கிட்ட வந்து சொல்கிறான் பாத்தியா? போ, உன் பேரையும் உன்கிட்ட தான் சொன்னான், அவனுக்கு கழுவி விட்டுரு. ஏண்டா நேற்று ஒரு நாளே இவனை மேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆச்சு. இப்போ ஒரு பக்கம் தூங்கும் போது வந்து ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிற? ஐயோ, முக்க ஆரம்பிச்சுட்டானே. ஐயா ஐயா ஐயா, நடு வீட்டில் போயிட்டு நார் அடிச்சு விடாத, எல்லாத்தையும் சுத்தம் பண்ண முடியாது நம்மளால. ஐயோ ஏம்மா, நீ தானம்மா ஆசைப்பட்ட எனக்கு பேரன்தான் வேணும், பேரன்தான் வேணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு பேரனை பெற்று கொடுத்துருங்க, நான் வளர்த்து விட்டுறேன் அப்படி இப்படின்னு. இப்போ உன் பேரனை பெற்று கொடுத்தாச்சு, இனி அவனுக்கு தேவையானதை பாரு. அடங்கொப்புறானே, நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறானே. எங்க அம்மாவையே ஓட விட்டானா என் பையன் பெரிய கில்லாடி தான். போ. சரிங்க அத்தை, உமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. உமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள, பிள்ளைய நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நீங்க என்ன கூட்டிட்டு போக சொல்றீங்க? அத்தை, இப்பதானே அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, அவங்க எலெக்ஷன் டைம்ல அங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ பாத்திரம் வாங்கணும்னு இருக்காங்க. நான் வண்டி எடுத்துக்கிட்டு அங்க போகணும். நான் அங்க போகாம இங்க வந்துகிட்டு இருந்தேன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா உடனே முடிகிற வேலையா இதெல்லாம்? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கே என்ன பார்த்து இன்னைக்கே என்ன டெலிவரி ஆக போகுது? ஏன் இதுக்கு நீங்க போனா ஆகாதா? போயிட்டு வாங்க கூட, சும்மா போட்டு மனசனை படுத்திக்கிட்டு இருக்காம. இல்லைங்க மாப்பிள்ள, ஆஸ்பத்திரியில கேட்பாங்க புருஷனோட வரலையான்னு. பாருங்க, இப்போ நான் இங்க இருக்கிறதுனால தான் புருஷன் எங்க வரலையா என்னன்னு கேட்பாங்க. இதுவே நான் வெளிநாட்டுல இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல வெளிநாடே விடுங்க, இப்ப நான் சென்னையில ஒர்க் போயிட்டேன்னா இங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க இருந்தா கூட்டிட்டு போக மாட்டீங்களா? சொல்லுங்க. அதுக்குன்னு இல்லைங்க, மாசமா இருக்க பிள்ளைக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஏங்க, எலெக்ஷன் என்னங்க மாசம் தோறமாங்க நடக்க போகுது. இந்த ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன வீட்டுல தானே இருக்க போறேன். அப்ப என்ன கூட்டிட்டு போக முடியாதா? இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அப்படி இல்லையா? ஒரு வாரம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகணும்னா போங்க, அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. ஏ உமா, நீ என்ன சொல்ற? இல்லைங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே? அப்புறமேட்டுக்கு போன போட்டு நம்ம உயிர் எடுக்க கூடாது சொல்லிட்டேன். என்னடி இன்ன வரைக்கும் அந்த பையனுக்கு புள்ள இருங்க வைங்கன்னத்துக்கு வேலை இருக்கு, வெட்டி இருக்கு, தோட்டத்தை விட்டுட்டு வர முடியாது அப்படி எப்படின்னாரு. அவங்க அம்மாவும் அவங்க அப்பானும் இரு இதை பாருன்னு சொன்ன உடனேயுமே எல்லா பழப்பையும் விட்டு விட்டு ஓடுறாரு. என்னடி இது கூத்து? இதுக்கு பேராடி காதலிச்சு கல்யாணம்? சொல்லு பாப்போம். ஏம்மா, நீ என்ன லூசாம்மா? அவர் சரியான கோவக்காரர்மா. பார்க்க தான் இப்படி இருப்பாரு, மூஞ்சில் அடித்த மாதிரி நறுக்குன்னு பேசி விட்டுருவாரு. நானே எதுவும் பேசாமல் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டுற? அப்புறம் இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு எங்கே போவ? வாயை மூடிக்கிட்டு இரு சரியா? சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காம. என் புருஷன் வாராரு, இல்லை வேலை வெட்டியே பார்க்குறாரு. கையங்காலும் நல்லா தானே இருக்குது, நம்ம பஸ்ஸு பிடிச்சி போவோம் வா. இல்லடி, மாசமான நேரத்தில் இப்படி வண்டியில் அலையக்கூடாதுடி.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா. அப்புறம் உன் விருப்பம், சொல்ற கடமைக்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படி. அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் நேரத்தில் நான் அதை இதுன்னு சொன்னேன்னு வையி, அதுக்கப்புறம் என்னை பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறதுக்கா. ஏற்கனவே இவங்ககிட்ட வாங்கி கட்டுறது பத்தலை, இன்னும் இது வேற. நான் போயிட்டு அந்த போன டைம் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்போ தான் போய் என்ன இதுன்னு பார்க்க முடியும்.